Example 7. A bus is carrying 67 passengers with some people having 6 rupees tickets and the remaining having 12 rupees tickets. If the total money received from these passengers is rupees 582, find the number of passengers with rupees 66 tickets. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு பஸ்ல வந்து 67 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அந்த 67 பேசஞ்சர்ஸ்ல சில பேர்கிட்ட 6 ரூபாய் டிக்கெட்டும் அண்ட் மீதி பேர்கிட்ட 12 ரூபாய் டிக்கெட்டும் இருக்குது. இப்போ டோட்டலா வந்து எல்லாத்தையும் டிக்கெட்டுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 582 ருபீஸ் வருது நம்மளுக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம 6 ரூபாய் டிக்கெட் எத்தனை பேசஞ்சர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்றதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின்ல இருக்கிற அந்த க்ளூ வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ 6 ரூபாய் டிக்கெட் அந்த இதுல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம அதுதானே கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு வச்சுக்கலாம். அண்ட் 12 ரூபாய் டிக்கெட் மீதி பேரு டோட்டலா பேசஞ்சர்ஸ் வந்து 67 பேரு. அதுல 6 ரூபாய் டிக்கெட் போக மீதி வச்சிருக்கவங்க தான் 12 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்காங்க. அப்ப 12 ரூபாய் டிக்கெட் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 67 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். டோட்டல் பேசஞ்சர்ல இருந்து அந்த 6 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கவங்கள மைனஸ் பண்ணிட்டோம்னா 12 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கிற பேசஞ்சர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கிடைச்சிடும். இப்போ எவ்வளவு மணி நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் பேசஞ்சர்ஸ்ல இருந்து rupees 582. அதாவது 6 ரூபாய் டிக்கெட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி பேர் வந்து 12 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்காங்க. அப்ப டோட்டல் பேசஞ்சர்ஸ் வந்து 67 பேர் அப்படின்னா 6 ரூபாய் டிக்கெட் எக்ஸ்னாக்கா 12 ரூபாய் டிக்கெட் வந்து 67 மைனஸ் எக்ஸ். இப்ப டோட்டலா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 582 ருபீஸ்ன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம இந்த 582 ருபீஸ்ன்றதுதான் நம்ம க்ளூ, இதை வச்சுதான் நம்ம போட போறோம். இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 6 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கவங்க எத்தனை பேரு எக்ஸ். அப்ப எக்ஸ் இன்ட்டு 6 ரூபாய், அப்புறம் 12 ரூபாய் இன்ட்டு அதுல இருக்கிற மெம்பர்ஸ் 67 மைனஸ் எக்ஸ். அப்ப எக்ஸ் இன்ட்டு ₹6 அப்படின்னா 6x போட்டுக்கலாம். அண்ட் இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 67 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 12 அப்படின்னாக்க 67 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 12 அப்படின்னாக்க இன்ட்டு 12 அப்படின்னாக்க இதுல மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 67 இன்ட்டு 12 மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸ். அப்ப 67 இன்ட்டு 12 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 12நாக்க 12x போட்டுக்கலாம். அப்ப 67 இன்ட்டு 12க்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 804ன்னு வரும். 804 மைனஸ் 12x. இப்ப அதான் இங்க கொடுத்துருக்காங்க 804 மைனஸ் 12x. இப்ப 804 6x, இங்க ஒரு 6x இருக்கு, அப்புறம் இங்க ஒரு மைனஸ் 12x இருக்கு. இப்ப 6x மைனஸ் 12xக்கு என்ன போட்டுக்கலாம், மைனஸ் 6x போட்டுக்கலாம். அப்ப 804 மைனஸ் 6x இஸ் ஈக்குவல் டு 582. அப்ப 804 மைனஸ் இந்த 582 லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த 6x அந்த சைடு போயிடும் உங்களுக்கு. இப்போ 804 மைனஸ் 582 இஸ் ஈக்குவல் டு 6x. இப்போ 804 மைனஸ் 582ன்றது 222 இஸ் ஈக்குவல் டு 6x. அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா 6 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 222 டிவைட் பை 6, இந்த ஆன்சர் என்ன வரும் அப்படின்னாக்கா 37 வந்து. அப்ப 6 ரூபாய் டிக்கெட் எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தாக்கா எக்ஸ். அப்ப எக்ஸ்ன்றது இங்க என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோம் 37. இப்போ டோட்டலா 37 பேர் வந்து 6 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்.